படியாக உடலோடு படியாக உயிரோடு ஆறாம் அறிவை ஆரை தூற்றி ஏழாம் அறிவை எழுப்பும் முயற்சி புதிய மனிதா பூமிக்கு வா புதிய மனிதா பூமிக்கு வா புதிய மனிதா பூமிக்கு வா மாற்றம் கொண்டு வா மனிதனின் நீதிசை உனது ஆற்றலால் உலகை மாற்று எல்லா உயிருக்கும் நன்மையாயிரு எந்த நிலையிலும் உண்மையாயிரு Boom, boom, robo-ra, robo-ra, robo-ra. Zoom, zoom, robo-ra, robo-ra, robo-ra. Boom, boom, robo-ra, robo-ra, robo-ra. Zoom, zoom, robo-ra, robo-ra, robo-ra. Isaac Asimov balayero Isaac Newton lilayaro Einstein mego saliyero Hey robo, yo robo, hey rabba rabba, come on let's go. Boom, robo-ra, robo-ra, robo-ra. Zoom, zoom, robo-ra, robo-ra, robo-ra. Boom, boom, robo-ra, robo-ra, robo-ra. Robo, నువ్వదిరావే చిట్టి వేడియే జగతిలో నువ్వొక అతిశయం నోరున్నా కడుపే లేదు మాట ఉంది శ్వాసే లేదు నాడులున్నా హృదయం లేదు పవరన్నా పొగరే లేదు కునికి అక్కితో నడిచి వచ్చి అక్కడి ప్రేమతో పుట్టిందేనివా ఇనుము నుంచే పూచితివా మా తొలి ప్రేమలో కలిపితివా పరిణయ ఘడియలు తెలియముందే నువ్వు మాకు బిడ్డవా చిట్టి చిట్టి రోబో నా జట్టు కట్టి రోబో పట్టి తట్టి చూసే జత కట్ట చిట్టియో చిట్టి చిట్టి రోబో నా జట్టు కట్టి రోబో పట్టి తట్టి చూసే జత కట్ట చిట్టియో Boom, robo-ra, robo-ra, robo-ra. Zoom, zoom, robo-ra, robo-ra, robo-ra. நீ அவனை தூக்கிட்டு போ அவனை வந்து சொல்லணுமாக்கா சவுண்ட் சவுண்ட் வந்தீங்க சவுண்டு சொல்லணும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஃபயர் அலாம் வச்சுருப்பாங்க அதோட மெயின் ரீசன் என்ன அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தெரியாதவங்க ஃபயர் ஆக்சிடென்ட் நானும் அதுவும் அங்கே வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் ஆரம்பிச்சதுல ஊருமே செயல்பட ஆரம்பிச்சிடும் மாற்று ஏற்படுத்தினாங்க அப்படின்னா அளவு வயது வரக்கூடிய லேட் ஆகும் அது வரைக்கும் நம்மளால அவங்க வந்ததுக்கப்புறம் அது பேசிக்கான கான்செப்ட் தான்
டோபாலஜினா என்னென்னா மேப்பிங் ஆஃப் நெட்வொர்க்கிங் அப்படின்னு சொல்லலாம். நெட்வொர்க் எப்படிலாம் மேப் பண்ணலாம் அப்படின்றத வந்து ஒரு 5 கேட்டகரிஸாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து ரிங் டோபாலஜி, ட்ரீ டோபாலஜி, ஸ்டார் டோபாலஜி, மெஷ் டோபாலஜி அண்ட் பஸ் டோபாலஜி அப்படின்னு சொல்லலாம். ரிங் டோபாலஜி பொறுத்த வரைக்கும் நெட்வொர்க் வந்து ஒரே டைரக்ஷனில் தான் போகும். இல்லை எந்த கேபிளில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்துடுச்சுன்னா மொத்த சிஸ்டமே வந்து ஃபெயிலியர் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. ட்ரீ டோபாலஜி வந்து ஒரு ஹைரார்ச்சிக்கல் டோபாலஜி அப்படின்னு சொல்லலாம். ஹைரார்ச்சிக்கல் டோபாலஜினா ஒன்றும் இல்லை, எப்படி இந்த கிராண்ட் பேரண்ட் சைல்டு அப்படி இருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் வந்து ட்ரீ டோபாலஜியில் ஒர்க் ஆகும். இதில் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணி ரிசீவ் மட்டும் தான் பண்ண முடியும் அண்ட் ஒன்லி ஒன்ஸ் தான் பண்ண முடியும். இது ரீஜென்ரேட்டராகவும் ரிப்பீட்டராகவும் இது ஒர்க் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க. மெஷ் டோபாலஜியை பொறுத்த வரைக்கும் வந்து எந்த வழியாக வேணாலும் நெட்வொர்க் பாஸ் ஆகலாம். இதோட ஷார்ட்டஸ்ட் பாத் கண்டுபிடிக்கணும்னா லீஸ்ட் நம்பர் ஆஃப் ஹூப்ஸ் எவ்வளோன்றது அமௌண்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதோட ஷார்ட்டஸ்ட் பாத் என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸ்டார் டோபாலஜியை பொறுத்த வரைக்கும் ஹப் தான் வந்து மெயினாக இங்கே ஒர்க் ஆகும். அதாவது இந்த நோட்லேருந்து எந்த இன்ஃபர்மேஷன் அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோமோ அதுதான் எல்லாத்துக்குமே வந்து செப்பரேட்டாக கொடுக்கும். சிக்னல்ஸ் ஒவ்வொருத்துக்கும் தனித்தனியாக செப்பரேட்டாக கொடுக்கும். பஸ் டோபாலஜி பொறுத்த வரைக்கும் ஒரே கேபிளில் எல்லா நெட்வொர்க்குமே பாஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இது வந்து ஈஸி டு இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப ஈஸி அண்ட் இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கிடையாது. இது மேட்ச் பாக்ஸ் மைக்ரோஃபோன். இதுதான் மைக்ரோஃபோன். இந்த மைக்ரோஃபோனில் இந்த டயோட் வச்சு டச் பண்ணும்போது சவுண்ட் வேவ்ஸ் வந்து ஆடியோ சிக்னலாக கன்வெர்ட் ஆகும். இந்த சவுண்ட் வேவ்ஸை வந்து இப்படி டச் பண்ணும்போது வைப்ரேட் ஆகி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி இந்த ஹெட்செட்டில் வந்து கிளியராக சவுண்ட் பெட்டராக கேட்கும். இது வந்து மற்ற மைக்லலாம் பேசும்போது கொஞ்சம் இறையும். ஆனால் இதில் வந்து இந்த மாதிரி சர்ஃபேஸில் வந்து நம்ம செட் பண்ணி நம்ம மைக்லாம் யூஸ் பண்ணால் கிளியராக சவுண்ட் கேட்கும். கார்ட்டூனு இந்த மாதிரி அனிமேஷன் கேமு இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணுறாங்க. எப்படின்னா உங்கள் ஃபேஸில் ரெகக்னைஸ் ஆகிடுச்சா, உங்கள் ஃபேஸை நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ அதான் ஆக்ஷன் ஆகும். வாய் திறந்தால் வாய் திறக்கும், சிரிச்சா சிரிக்கும். இதா பண்ணுதா. இது எதுக்குன்னா அனிமேஷன் கேம், இந்த அவதார்லாம் படம் பார்த்துருக்கீங்கல்ல, அந்த மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இப்போ வந்து நான் ஃபேஸ் மட்டும் ரெகனைஸ் பண்ணியிருக்கு. இதுனா ஃபுல் பாடிக்கு மிஷின் இருக்குது ரெடி பண்ணி ஃபுல்லாக ரெகனைஸ் பண்ணி என்ன ஆக்ஷனும் அதை பூரா பொம்மையாக மாற்றி பண்ணுறது. இந்த மாதிரி ஸ்னாப் சாட்டு, ஃபேஸ்புக்கெலாம் பார்த்துருப்பீங்கல்ல பொம்மை, அந்த பொம்மைலாம் இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணுறது தான். எப்படின்னா அது வந்து யாராவது ஒரு ஃபேஸை, ஒரு பிரபலமான ஃபேஸை ரெக்கார்ட் பண்ணி இந்த மாதிரி உங்கள் ஃபேஸ் ரெக்கார்ட் ஆகிருக்கா ரெக்கார்ட் பண்ணி யாராவது ஒரு ஃபேஸ் ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணிடுவாங்க. அதை தான் நீங்கள் போலியாக பண்ணியிருக்கீங்க. இதிலே நான் என்ன செட்டப் பண்ணலான்னா இந்த மாதிரி முடி இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி செட்டப்லாம் வச்சு அப்லோட் பண்ணிடுவோம் ஆப்பில். நீங்கள் வந்து என்ன கேமரா மூலியமாக பண்ணுறீங்கல்ல, அது வந்து என்னென்னா நீங்கள் வந்து சும்மா அந்த நேரத்தில் பண்ணிட்டுருக்கீங்க. அது யாருனே அப்லோடு தான், யாருனே பண்ணதான் நீங்கள் சும்மா பண்ணிகிட்ருக்கீங்க. அது வந்து அந்த மாதிரி சாஃப்ட்வேர் ரெடி பண்ணி பண்ணலாம். கேமிங்க்கு ரெடி பண்ணலாம், மூவி எடுக்கலாம், கார்ட்டூன் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி சாஃப்ட்வேர். இது வழியாக நம்ம வந்து மோட்ரு ஃபிக்ஸ் பண்ணி இது வந்து வாட்டர் வந்து வெளியே வர மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இந்த வாட்டரோட மூடி நம்ம ரிமூவ் பண்ணோம்னா அந்த தண்ணி வந்து வெளியே வராது. ஸோ கரெக்டான ஏர் இருந்தால் தான் அது வந்து வரும். அதனால் இதை வந்து இந்த மாதிரி மூடி வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஏர் லெவல், ப்ரெஷர் எல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் தண்ணி வந்து வெளியே வரும். அவ்வளோதான் சார். ஜெனிஃபர், பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட். பழனி, நான் காமராஜ் தேர்ட் இயர் ஃபிசிக்ஸ் படிக்கேன். நான் பண்ணியிருக்க எக்ஸ்பெரிமெண்ட் பேர் வந்து ஸ்மோக் அப்சர்வர். இது வந்து நம்ம சாதா கிச்சனில் யூஸ் பண்ணுற டெமோ தான். கிச்சனில் வந்து ஃபுல்லாக வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது, லைட்டாக ஓப்பனாக இருக்கும், கொஞ்சம் ட்ராவாக இருக்கும். அதனால் புகை வந்து
மெயினான புகை வெளியே போகும், மெயினான புகை வந்து வெளியே போகாது. இந்த ப்ராசஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணோம்னா புகை வந்து நம்ம வந்து வெளியே செலுத்தலாம். இதில் இப்போ என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா 3 வோல்ட் பேட்டரி செட் பண்ணியிருக்கேன். உள்ளே வந்து 9 வோல்ட் பேட்டரி, அப்புறம் இது மோட்ரு வந்து செட் பண்ணியிருக்கேன். புகை போகிறதுக்கு வந்து லைட்டாக 6 பம்ப் குழாய் வச்சுருக்கேன். புகையை அப்சர்வ் பண்ணி வெளியே தள்ளுறதுக்கு வந்து வாட்டர் கேன் வால்வும் அந்த ஒரு ஓஸ் பைப்பும் வச்சுருக்கேன். நம்ம வந்து நம்ம கிச்சனில் சமைக்கும் போது சுவாசிக்கிற அந்த புகையை வந்து நம்ம சுவாசிக்கும் போது லங்ஸ் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகுது. இது மூலிமா என்னெல்லாம் இருக்குன்னா பேட் ஆர்டர், அதாவது கெட்ட துர்நாற்றம், இது போன்ற அந்த புகையால் நிறைய வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து உடலுக்குள்ளே குறைஞ்சி போகுது. இதை வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா ப்ராசஸாக எவ்வளோ புகையை நம்ம வெளியே தள்ள முடியுமோ அவ்வளோ தள்ளலாம். கிச்சனில் ப்ராசஸ் வந்து இதுதான் டெமோ. ஆனால் இதை யூஸ் பண்ணோம்னா கிச்சனை பொறுத்தளவில் ஃபுல்லாக வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது. பாதி கம்ஃபர்டபுளாக இருக்கும், பாதி ஓப்பனாக இருக்காது. ஆனால் ஃபுல்லாக வந்து ஒரு ரூம்லேயே ஃபுல்லாக அடைச்சிருந்தால் தான் புகை வந்து ப்ராசஸாக வெளியே போகும். இதுதான் ஸ்மோக் அப்சர்வர். தேங்க்யூ. வணக்கம், என் பேர் கார்த்திகேயன். நான் வந்து காமராஜ் காலேஜில் செகண்ட் இயர் ஃபிசிக்ஸ் படிக்கிறேன், யூஜி. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 4 சிலிண்டர் இன்ஜின் பண்ணியிருக்கேன். இது எப்படின்னா நம்ம நார்மலாக இந்த காரு, பெரிய பெரிய வண்டி அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். இப்போ பைக்னால் 2 சிலிண்டர் இருக்கும், கார்னால் 4 சிலிண்டர் இருக்கும். அதுக்கு மேலே ட்ரக் அதெல்லாம் போயிட்டுனா 8 சிலிண்டர் அப்படியே கூட்டிக்கிட்டே இருக்கும். இப்போ நான் இதில் என்னதுன்னா இப்போ பிஸ்டன் இருக்குது, பிறகு வந்து அந்த பிஸ்டன் வந்து ஒரு சிஸ்டம்குள்ளே ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் அதை சுற்றி வந்து கிராங்க் ஷாஃப்ட் இருக்குது. இதில் இந்த எப்படின்னா ஃபஸ்ட் வந்து ஃபியூல் இன்ஜெக்ட் ஆகும். ஃபியூல் இன்ஜெக்ட் ஆகுறப்ப ஒரு இன்வெர்ட் ஸ்ட்ரோக் நடக்கும். அந்த இன்வெர்ட் ஸ்ட்ரோக் அப்போ நம்ம வந்து ஸ்பார்க் ப்ளக் மூலியமாக ஸ்பார்க் கொடுக்கறதுனால அந்த ஃபியூல் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. பெட்ரோலாகவும் இருக்கலாம், டீசலாகவும் இருக்கலாம். அது எக்ஸ்பேன்ஷனால் என்ன ஆகுதுன்னா அந்த பிஸ்டன் வந்து அப்படியே கீழே மூவ் ஆகுது ஒரு இடத்துல. அப்படி கீழே மூவ் ஆகுறதுனால நம்ம கண்டினியூஸாக எல்லா இதுலேயும் அந்த மாதிரி இன்வெர்ட் ஸ்ட்ரோக் பண்ணதுனால இந்த பிஸ்டனுக்கு வந்து ஒரு பவர் ஸ்ட்ரோக் கிடைக்குது. பவர் ஸ்ட்ரோக் மூலிமா அந்த பிஸ்டன் சுற்றுது. அப்புறம் அந்த திரும்பியும் கம்ப்ரெஸ் ஆகுது, கம்ப்ரெஷன் ஸ்ட்ரோக் நடக்குது. கம்ப்ரெஷன் ஸ்ட்ரோக் அப்புறமா எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக் அப்போ என்னென்னா திரும்பி அந்த கேஸ் மிச்சம் உள்ள அந்த வேஸ்ட் எல்லாம் வெளியே போயிடும். இப்போ இதை வந்து நான் ஒர்க் பண்ணி காமிக்கிறேன், பாருங்கள். இது வந்து இப்போ ஹை ஸ்பீடில் இந்த மாதிரி தான் சுற்றும். ஆனால் நம்ம லோ ஸ்பீடில் பார்க்கணுன்னா நம்ம இப்படி சுற்றி பார்த்தோன்னா இந்த ரொட்டேஷன் நீங்கள் பார்க்கலாம், எப்படி அந்த கிராங்க் ஷாஃப்ட் வந்து ரொட்டேட் ஆகுதுன்னு. பிஸ்டனும் அந்த கிராங்க் ஷாஃப்ட். இதுதான் 4 சிலிண்டர் இன்ஜின். இது வந்து நம்ம கியர் பாக்ஸ் கூட கனெக்ட் பண்ணி நம்ம ஆட்டோமொபைல்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. இது பேர் வந்து வாட்டர் அலாரம். வாட்டரை வந்து ஓவர்ஃப்ளோ ஆகாமல் தடுக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். வீட்டில் சின்டெக்ஸ் எல்லாம் வாட்டர் சம்மர் சீசனில் நம்ம இது போட்டுருவோம், சுவிட்ச் போட்டுருவோம். ஆனால் வாட்டர் டேங்க் ஓவர்ஃப்ளோ ஆகி சிந்தும். அது தடுக்கிறதுக்காக நான் செஞ்சு காட்டுறேன், பாருங்கள் ஒரு நிமிஷம். இந்த வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகி இந்த பால் வந்து மேலே ஏறும். அப்போ அலாரம் அடிக்கும். இவ்வளோ தான், சிம்பிள். இது தெரிஞ்சால் நம்ம போய் சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். இதே மெத்தட் நம்ம வீட்டு சுவிட்ச் போர்ட்லேயே வச்சுக்கலாம். இதில் தேவையான வந்து ஒரு பஸரு, 15 ரூபா பேட்டரி தான். இது சுவிட்ச் போர்டு, இவ்வளோ தான் கனெக்ஷன். வயர் மட்டும் லென்த்தியாக எடுத்து நம்ம சின்டெக்ஸில் லைன் கொடுத்துட்டோம்னா அவ்வளோதான். இதே மெத்தட் வந்து ஆர்ஓலையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்ஓவில் வந்து சென்சார் மூலம் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். இது ஒரு அவேர்னஸ்க்காக செஞ்சது. தேங்க்யூ. வாங்கும் வேலை யார் சொன்னாலும் கேளாதடா. யார்
துன்பத்தில் துன்பத்தில் ஒரு துணையுண்டு, காக்கும் துணிவுண்டு, கையென்ற படையுண்டு. இது ஃபஸ்ட்டு காமராஜ் காலேஜ் தூத்துக்குடி. நான் ஃபஸ்ட் இயர் பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி படிக்கிறேன். இது வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி ஏர் கூலர். இந்த ஏர் கூலர் வந்து நமக்கு வந்து நம்ம வேர், ஆணி வேர், வைக்கோல் எல்லாத்தையும் வச்சு நம்ம 3 பெட்டு மாதிரி ரெடி பண்ணுறோம். அந்த பெட்டுக்குள்ளே உள்ளே வந்து தண்ணி ஃபுல் பண்ணிட்டு அதில் மோட்டர் வச்சு அந்த மோட்ரு வந்து தண்ணியை ஃபுல்லாக அந்த பெட்டு ஃபுல்லாக சுற்றி நனைக்கும் போது நம்ம அந்த உள்ளே வந்து கூலிங் ஃபார்ம் ஆகும்போது அந்த கூலிங்கை வந்து இந்த ஃபேன் வந்து ரொட்டேட் பண்ணி வெளியே தள்ளும்போது கூலிங் ஏர் வந்து நமக்கு ப்ரொசீஜ் ஆகும். ஸோ வணக்கம், என் பேர் வந்து டாக்டர் ஜி அருண்குமார். நான் இங்கே வந்து நுண்ணுயிரியல் துறையில் வந்து உதவி பேராசிரியராக வேலை பார்த்துட்ருக்கேன். ஸோ இந்த சயின்ஸ் எக்ஸிபிஷன் பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட் இயர்ஸ் தான் இவங்க இப்போ பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட் இயர்ஸ் வந்து பேசிக்கான சில ஆராய்ச்சிகளை வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எளிய முறையில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இந்த எக்ஸிபிஷன் வந்து நடக்குது. ஓகே, தேங்க்யூ. பேர் வந்து எபினேசர் காட்வின். இது வந்து எக்கோ ஏர் கூலர். இது வந்து நானும் இவனும் சேர்ந்து பண்ணியிருக்கோம். நாங்கள் வந்து பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி ஃபஸ்ட் இயர் படிக்கோம். பேர் அனுசியா. நான் காமராஜ் காலேஜில் ஃபஸ்ட்டு பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி படிக்கிறேன். என் நேம் தங்கக்கமலி. நான் காமராஜ் காலேஜில் ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன். என் பேர் மிருதுலா. நான் காமராஜ் காலேஜில் ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன். நாங்கள் இன்றைக்கி செஞ்சுருக்க எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஐசோலேஷன் ஆஃப் டிஎன்ஏ. நார்மலாக நமக்கு டிஎன்ஏ வந்து நிறையா செல்ஸ்குள்ளே தான் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனால் டிஎன்ஏ வந்து ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு வந்து இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் எல்லா ஒரு லிவிங் ஆர்கானிசம்ஸ்லேயும் டிஎன்ஏ இருக்குது. நம்ம சிம்பிளாக டிஎன்ஏ செப்பரேட் பண்ணுறதுக்கு நிறைய எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் அண்ட் நிறையா இருக்குது. ஆனால் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஆனால் இதில் ரொம்ப சிம்பிளான ஆக்டிவிட்டீஸில் வந்து நாங்கள் டிஎன்ஏ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். பனானா வந்து பனானா வந்து நாங்கள் நார்மலாக க்ரஷ் பண்ணி வச்சுருக்கோம். க்ரஷ் பண்ணதில் வந்து நாங்கள் நார்மல் டிஷ் வாஷ் அண்ட் காமன் சால்ட் NaCl வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ரெண்டையும் ஆட் பண்ணி தென் ஃபில்ட்ரேட் பண்ணி வச்சுருக்கோம். ஃபில்ட்ரேட் பண்ணதில் வந்து ஸ்பிரிட், அதாவது நார்மல் கோல்டு ஆல்கஹால், எனி டைப் ஆஃப் கோல்டு ஆல்கஹால் மிக்ஸ் பண்ணி இதில் வந்து நம்ம டிஎன்ஏ வந்து செப்பரேட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து அந்த ஒயிட் கலர் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் தான் டிஎன்ஏ, அது வந்து தனியாக செப்பரேட் ஆகிருக்கு. இதுலேருந்து நமக்கு வந்து நார்மலாக என்ன தெரியுதுன்னா ஒரு லிவிங் ஆர்கானிசம்ஸில் வந்து டிஎன்ஏ வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குன்றது தெரியுது. இது வந்து தேங்க்யூ.
வந்து லீஃப் குரோமோட்டோகிராஃபி. அதாவது நம்ம லீஃபில் வந்து நிறைய பிக்மெண்ட்ஸ் இருக்கும், கலர் கலர் பிக்மெண்ட்ஸ். அதாவது நம்ம அந்த பிக்மெண்ட்ஸ் எடுத்து செப்பரேட் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம இங்கே ஸ்டேஷனரி ஃபேஸ் வந்து எத்தில் ஆல்கஹால் கொடுத்துருக்கோம். இது வந்து நம்ம ஸ்பினாச்சி லீஃப் எடுத்துருக்கோம். இப்போது ஸ்பினாச்சி லீஃபில் வந்து நிறைய பிக்மெண்ட்ஸ் இருக்கும். அதை வந்து நம்ம டிப் மூலமாக ஒரு டாப், அதாவது இது வந்து வாட்டர்மென் ஃபில்டர்மென் பேப்பர், அதில் வந்து நம்ம டாப் வச்சு அதை நம்ம கீழே எத்தில் ஆல்கஹால் இருக்குது, அதில் நம்ம கொஞ்சம் நேரம் ஒரு 10 to 15 minutes வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் உள்ள நிறைய பிக்மெண்ட்ஸ் இருக்கும். அதாவது இதில் இருக்குது, அதாவது எல்லோ, க்ரீன், லைட் க்ரீன் அப்படின்னு ஒரு 4 இதில் 3 வகையான பிக்மெண்ட்ஸ் இருக்குது. அதை நம்ம வந்து செப்பரேட் பண்ணியிருக்கோம் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக. பாலமுருகன், தூத்துக்குடி. என்னுடைய பேர் வந்து பாலமுருகன். தூத்துக்குடி காமராஜ் கல்லூரியில் வந்து கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டில் ப்ரொஃபஸராக இருக்கிறோம். அது போக எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி நல்ல மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வர்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இதில் வந்து நல்ல அவங்க தெரிஞ்ச ஈவெண்ட் எல்லாத்துமே ப்ரெசென்ட் பண்ணி நல்லா தெளிவாக சொல்லி கொடுத்துருக்காங்க. இருக்கிற காமராஜ் கல்லூரியில் வந்து நாங்கள் வந்து பொங்கல் ஓவியம் வந்து 2020 இது வந்து நாங்கள் 2வது வருஷம் வந்து நாங்கள் வந்து சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறோம். இதில் வந்து என்னென்ன ஈவெண்ட்டுனா நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறோன்னா எங்கள் காலேஜில் இருக்கிற சயின்ஸ் டிபார்ட்மெண்ட், அதாவது மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, மைக்ரோபயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இது எல்லாத்துலையும் நடக்கிற ஈவெண்ட் அதில் நடக்கிற எல்லா சயின்ஸ் ரிலவெண்ட்டாக உள்ள ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் வந்து ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷனாக வந்து காண்டக்ட் பண்ணுறோம். இதில் வந்து இந்த சயின்ஸ் எக்ஸிபிஷனை வந்து யார் வந்து பார்க்க வர்றாங்கன்னா நம்ம தூத்துக்குடி மாவட்டத்துக்குள்ள அனைத்து ஒரு 20-25 ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது எல்லாருமே வந்து விசுவலாக வந்து பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி நல்ல ஃபீட்பேக்கு எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அது போக வந்து நாங்கள் வந்து எங்களுடைய பொங்கலோட ரிலேட்டடாக இந்த வெளி காலேஜ்லேருந்து ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் வந்து நாங்கள் வந்து காண்டக்ட் பண்ணுறோம். அந்த ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் சொல்லும்போது இதுவரை இப்போ வந்து ரீசெண்டாக இன்றைக்கி வந்து நாங்கள் எதை ஆரம்பிச்சிருக்கோன்னா ஃபுட்பால் டீம் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். அடுத்து 2வது வந்து கபடி டீம் வந்திருக்காங்க, அதுக்கு மேட்ச் ஈவெண்ட்டாக நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கேர்ள்ஸ் ரிலேட்டடாக வந்து டென்னிகாய்ட் அதுவும் வந்து நடந்துகிட்டு இருக்குது. அது எல்லாமே அந்த ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் எல்லாமே வந்து எங்கேருந்து வந்திருக்காங்கன்னா நம்மளுடைய பிற மாவட்டத்தில் இருக்கிற காலேஜ்லேருந்து வந்திருக்காங்க. இப்போது ரீசெண்டாக நடக்கிற ஃபுட்பால் ஈவெண்ட் வந்து காமனாக வந்து இப்போ மதுரையில் இருக்கிற சரஸ்வதி நாராயணன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த டீமும், அடுத்தது வந்து நம்மளுடைய தென்காசி மாவட்டத்தில் இருக்கிற நெல்லூர் காலேஜில் இருக்கிற சிஎஸ்ஐ ஜெயராஜ் அண்ணாபாய் காலேஜ் டீமும் வந்து இப்போ ரீசெண்டாக மோதிட்டு இருக்காங்க. அது போக கபடி டீமும் வந்து ரீசெண்டாக அடுத்த ஸ்லாட் வந்து ஆரம்பிக்க போகுது. அதுவும் எல்லோரும் ரொம்ப பிரமாண்டமாக பார்த்துட்டு இருக்காங்க. இது வந்து எங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்து இந்த நம்ம காலேஜில் இருந்து வெளி காலேஜில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நம்மகிட்ட வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி ரொம்ப சந்தோஷம் தெரியணும். அதுக்காகவே எங்கள் மேனேஜ்மெண்ட் ரொம்ப சப்போர்ட் பண்ணி எங்களுக்காக ரொம்ப ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. நாங்களும் எல்லாருமே எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பிரயாசப்பட்டு எங்களுக்கு தெரிஞ்ச ஈவெண்ட்ஸ், சயின்ஸ் எக்ஸிபிஷன், ஸ்போர்ட்ஸ் எல்லாத்துமே வந்து நல்லா டெடிக்கேட்டடாக பண்ணிகிட்டு இருக்கோம். நன்றி, வணக்கம்.
மாயம் இல்லை மந்திரம் இல்லை ஜாலம் இல்லை தந்திரம் இல்லை மாயம் இல்லை மந்திரம் இல்லை ஜாலம் இல்லை தந்திரம் இல்லை லிட்டர் வந்து டிஎன்ஏ வந்து சாம்பிள் வந்து லோட் பண்ணிட்டோம். இதில் வந்து டை வந்து ஆட் பண்ணுவாங்க. டை வந்து ஒரு 2 மைக்ரோ லிட்டர் கிட்ட ஆட் பண்ணுவாங்க. ஆட் பண்ணோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லோட் ஆகிட்டு லோட் பண்ணது வந்து கரண்ட்டில் வந்து இதை வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து லெட்டு வந்து வச்சுருப்பாங்க. அது வந்து கரண்ட் வந்து பாஸ் பண்ணும். டிஎன்ஏ வந்து நெகட்டிவ் சார்ஜில் இருக்கும். இந்த சைடு வந்து நெகட்டிவ் சார்ஜ் வந்து ப்ளக் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பாசிட்டிவ் நோக்கி அப்படியே ரன் ஆகும். ஒரு 15 மினிட்ஸ் ஆகும் டோட்டலாக ரன் ஆகி முடிக்கிறதுக்கு. ரன் ஆன உடனே நம்ம வந்து அதை டிரான்ஸ்லிமினேட்டர்னு ஒரு இது உண்டு, அதில் வச்சு பார்க்கலாம். இது ஆன் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட டை வந்து ஆரஞ்சு கலரில் வந்து இலுமினேட் ஆகும். டிரான்ஸ்லிமினேட்டரில் பார்க்கும்போது இதில் பேண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். டிஎன்ஏயோட சைஸ், அதோட மாலிகுலர் வெயிட்டு, அதோட சீக்வன்ஸோட நியூக்ளியோடைட் சீக்வன்ஸோட சைஸை பொறுத்து பேண்ட் ஃபார்மேஷன் வந்து இருக்கும். சில டிஎன்ஏ சீக்வன்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். இன்னொருத்தரோட பர்சனோட டிஎன்ஏ வந்து இந்த மாதிரி இருக்கும். நம்ம சாம்பிள் சஸ்பெக்டட் பர்சன் வந்து ஏதாச்சும் ஒரு பிளட்டு இல்லை ஹேரு அந்த மாதிரி அவங்கள்ட்ட இருக்க டிஎன்ஏ வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது இப்படி இருக்கும். நம்ம கேசஸ்லேருந்து எடுத்த சாம்பிள்ஸ்லேருந்து டிஎன்ஏ வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது வந்து இப்படி இருக்கும். அது ரெண்டையும் கம்பேர் பண்ணி ரெண்டும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா அது பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுப்போம். அப்போ அவங்க தான் வந்து மர்டர் பண்ணது அவங்க தான், இல்லைனா வேறு ஏதாச்சும் பேரண்ட்ஸ் கேஸில் அப்போ அவங்க தான் பேரண்ட் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்போ நெகட்டிவ் ரிசல்ட்னா டோட்டலாகவே நெகட்டிவாக இருக்கும். இதில் இருந்து கன்ஃபர்மேஷன் டெஸ்ட்டுக்காக இந்த இது பண்ணுறோம். போற்றும் பொருளே
மாயமில்லை மந்திரமில்லை ஜாலமில்லை தந்திரமில்லை வர்ற
வாழ்வை கெஞ்சாது. அஞ்சாதே கண்கள் துஞ்சாதே வாழ்வை கெஞ்சாதே. யாருக்கும் யாருக்கும் நெஞ்சை அஞ்சாதே கண்கள் துஞ்சாதே வாழ்வை கெஞ்சாதே. கொண்டு தீவரக்கும் கண்கள் உண்டு முன்னெடுத்து காலை வையடா. காயம் வந்து கீறினாலும் நியாயம் எங்கள் மூச்சு
சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான். ஸோ அந்த பட்டாசு வந்து டிஃப்ரெண்ட் கலர் வந்து எமிட் ஆகும். அந்த ஒரு கலருக்கும் ஒரு கெமிக்கல்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து நாங்கள் கெமிஸ்ட்ரி மெத்தட் மூலமா நாங்கள் டெமோ காட்ட போகிறோம். ஸோ ஒரு கலருக்கும் ஒரு கெமிக்கல், அதாவது ரெட்டுனா ரெட்டுக்கு ஒரு கலர் வரும். அதாவது நாங்கள் சிம்பிளாக என்ன பண்ணுறோம், 7 கலர் மட்டும் உங்களுக்கு காட்டணும். அந்த கலருக்கான டெமோ தான் இது. ஸோ இப்போ கலர் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. ஸோ நாங்கள் மெயினாக என்ன எடுத்துக்கோன்னா ஒரு 7 கலர் மட்டும் எடுத்துக்கோம். ஸோ ரெட்டு இதுக்கு என்ன பண்ணோம்னா லித்தியம் கார்பனேட் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ரெண்டுமே ரெட்டு தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா ஸ்டான்சியம், இது வந்து பிரைட் ரெட்டு, இது வந்து கொஞ்சம் டார்க் எரியும், இது வந்து கொஞ்சம் லேசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மூணாவது என்னன்னா கேல்சியம் குளோரைடு. காப்பர் குளோரைடு, இது வந்து லைட், இது வந்து கொஞ்சம் லைட்டாக அறியும், இது வந்து லைட்டாக அறியும். குளோரைடு, இது வந்து ப்ளூ, ஸ்ட்ரெயிட்டாக இந்த சால்ட்டை உடனே எடுத்து காப்பர் குளோரைடு. இது வந்து பிப்ரின் குளோரைடு கூட சொல்லலாம். இது வந்து உடனே டேரக்டாக எரியுது அப்படின்னா க்ரீன் கலராக இருக்கும். ஸோ அதுக்கு எரிச்சிட்டு மறுபடியும் எரியும் அப்படின்னா ப்ளூ கலர் இருக்கும். ரெட் குளோரைடு தானே, ரெட் குளோரைடு இது வந்து வயலட் கலர், டார்க் வயலட்டாக இருக்கும், கொஞ்சம் லேசாக லைட்டாக இருக்கும். இது ரெட் பாஸ்பேட், இது வந்து ரெட் பாஸ்பேட். My name is Mageshwari, 3rd chemistry, that BSc chemistry. என் பேர் வாசுகி, நானும் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் தான். எல்லாருக்கும் ஹாய், என்னோட நேம் வந்து சக்தி பாலா. நாங்கள் வந்து காமராஜ் காலேஜில் 3rd year BSc கெமிஸ்ட்ரி படிக்கிறோம். இப்போ வந்து பொங்கல் செலிப்ரேஷன் அதை வச்சு ஒரு ஸ்கிமேட் ஃபீஸ்ட் 2020 நடக்குது. சயின்ஸ் எக்ஸிபிஷன் இதில் வந்து கெமிஸ்ட்ரியில் வந்து இது என்னென்னா ட்ரை ஐஸ்னால் கார்பன் டை ஆக்சைடை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறது தான் ட்ரை ஐஸ். அது வந்து இதில் இது ஹாட் வாட்டரில் நம்ம ட்ரை ஐஸ் போடும்போது அந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியே வந்து பலூன் வந்து பர்ஸ்ட் ஆகும். இது சாதாரணமாக நம்ம ஊதி பர்ஸ்ட் பண்ணுறது தான். அந்த கார்பன் டை ஆக்சைடு நம்ம பார்க்க முடியாது. இதில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு இப்படி வெளியே வந்து இந்த டியூப் வழியாக வந்து பலூனில் பர்ஸ்ட் ஆகும். இனி யாரோ நம்மை தடுப்பார் யாரோ